உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களாமே? ஆமா. கடைசி 6 months போதும்டா, ஆல்ரெடி 3 years ஆயிடுச்சு. இதுக்கு மேல சுத்தமா என்னால முடியாது. சேது, I love you. ஆமா, மேட்சுக்கு போனி என்னாச்சு? எப்பவும் போல நாங்கள் தான் வின் பண்ணோம். போன வாரம் வந்த டீம் தான் மச்சான். இந்த வாரமாச்சு எங்களுக்கு முடிச்சு விடலான்னு பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் சும்மா விடுவோமா? இந்த வாரமும் நாங்கள் தான் முடிச்சு விட்டோம். சரி மச்சான், நீ இன்னும் ஒரு 4-5 டைலாக் சேர்த்து சொல்லு. அவுட் ஆயிடுவேன் மச்சான். அச்சோ, இந்தா போட வர சேர்த்து இந்த டீயும் சாப்பிடு. நான் வண்டி எடுத்துக்கிறேன், வரேன். டேய் சேது, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த கம்பெனில கிரிக்கெட் அகாடமி இருக்குடா. அதுவும் இல்லாம அந்த கம்பெனில ஒர்க் பண்ற 3 பேர் தமிழ்நாடு டீம்ல ஆட போறாங்க. அதான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேனு சொன்னேன். நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். நீ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். இந்தா உன்னோட ரெஸ்யூம். சரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு, பயப்படாத. மே கமிங் சார்? என்னடா பாக்குற? டேய் இப்பாரா உனக்கு காஜர் ஆடு போ. டேய் நீலாம் பேசுறியா? டேய் கோயந்து போறாம போட்டுமா? டேய் கோயந்து போறாம விட்டுறடா. டேய் விட்டுறடா. இல்ல 2 6 மேரி பேசுறாரு. டேய் பேட்ட போட்டு வெல்ல போடா. டேய் என்னடா பாத்துனே இருக்கற? போடா. இன்னிய கலாயிரா. டேய் யார் மேல கை? டேய் சேது விட்றா. டேய் சேது விட்றா. சேது டேய் விட்றா மச்சான். டேய் இப்போ எதுடா நீ அவனை போட்டச்சா? பின்ன உன் மேல கை வைப்பான் பார்த்துட்டு இருக்க சொல்றியா? டேய் அவங்க யார் தெரியுமா? யாரா வேணா இருக்கட்டும் மச்சான். இங்க நிக்க வேணா, வா போலாம், போலீஸ் வந்துரும். கிருதி சொல்லிட்டு போகாம இருப்பேனா? நான் போறேன் இன்டர்வியூக்கு. அப்பாடி செம்ம டயர்டா இருக்குப்பா. எப்படிடா போச்சு இன்டர்வியூ? நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்ப. சரி, salary package பத்தி எதுனா பேசினாங்களா? இங்க அவங்க எவ்வளவு சொன்னாங்க? நீ எவ்வளவு கேட்ட? ஏய் சொல்லுடா, என்ன ஆச்சு? இரு சொல்றேன். இதெல்லாம் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. ஏன்? ஏன்னா நான் தான் உனக்கு வேலையை கொடுக்க போறது இல்லையே, அதை வச்சு நான் என்ன பண்றேன்? ஏய் நீ எல்லாம் என் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. என்னையே அடிச்சுட்டு என் கம்பெனிலே வந்து வேலை கேட்டா கொடுத்துருவனா? நீ இங்கே மட்டும் இல்லை, வேற எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை செய்யாத மாதிரி பண்ணுறேன். பார்க்குறியா? அப்போ தெரியும் நான் யாருன்னு. டேய் என்னடா பேச்சே வரல, கிரவுண்டில் அப்படி தூள்ன. டேய் தெய்வமே, நீ சொன்ன மாதிரி மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. நான் எந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது, அதாண்டா என்னோட ஆசையும். உனக்கும் அதான் ஆசைன்னா தயவு செஞ்சு அதை பண்ணுடா. நானே ஆள் சொன்னான் தான் இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து உக்காந்துட்ருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி இன்டர்வியூ போகிற கேரக்டரே கிடையாதுடா. இங்கே பார், கிரவுண்டில் நீ என் ஃப்ரெண்டு அடித்தா அதில் மட்டும்தான் நான் ஒன்று அடித்தேன். என் ஃப்ரெண்டு அடித்தா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா?
ஏய் யாருடா நீங்களாம்? உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? என் ஸ்டேட்டஸ்க்கெலாம் நான் அந்த மாதிரி கிரவுண்டில் வந்து விளாட்னதே அசிங்கம்டா. அப்போது என்ன அந்த கிரவுண்டில் வந்து மேட்ச் ஆடினேன்? ஏய் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். இல்லைன்னா நான் ஏன்டா வரப்போகிறேன்? இங்கே பார், எங்ககிட்ட எதுவுமே இல்லை தான், ஆனால் நம்பிக்கை இருக்குது. இது உங்கள் அப்பாவோட கம்பெனி தானே? நீலாம் உங்கள் அப்பா காசில் வாழ்கிறவன், ஆனால் நான் அப்படி கிடையாது. என் சொந்த காசில் வாழணுன்னு கஷ்டப்பட்டு மேலே வரவன். நீ கிரவுண்டுக்கு வெளியே எவ்வளோ பெரிய பணக்காரனா வேணா இரு, ஆனால் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீயும் பிளேயரு நானும் பிளேயரு, 2 பேருமே சமந்தான். நான் உன்னை கிரவுண்டில் வச்சாச்சுன்னு தானே உனக்கு கோபம். அதே கிரவுண்டில் என் கூட மேட்ச் போட்டு என்னை நீ வின் பண்ணிப்பாரு, நான் வரேன். டேய் மறக்காம என்னை இந்த கம்பெனியில் வேலை இல்லாமல் பண்ணிடுறா ப்ளீஸ்டா, சரியா? ஏய் மேட்ச் போட்டுக்கலாம், ஆனால் கிரவுண்டில் வேணாம். நான் சொல்கிற இடத்துக்கு வா, அங்கே போட்டுக்கலாம். நீ தான் பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு சொன்னாங்களே, அப்போ தெரியும் நீ பெரிய பிளேயரா இல்லை நான் பெரிய பிளேயரான்னு. யார் பிளேயர்னு கிரவுண்டில் விளையாடுவோம்ல, அப்போ பார்க்கலாம். அப்போ நான் வட்டா சார்? இதான் நடந்துச்சு. ஏண்டா உன்னை வேலையை வாங்கிட்டு வர சொன்னா அவன்கிட்ட மேட்ச் பேசிட்டு வந்திருக்கேன். கிடைச்ச வேலையும் போச்சா? என்ன போச்சா? நான் என்ன பண்ண சொல்லு? என் ஃப்ரெண்டாச்சும் தான் அவனை திருப்பி அடித்தேன். அதெல்லாம் ஒன்று எனக்கு தப்பாக தெரில. எனக்கு என்னடி தெரியும் அவன் கம்பெனியில் போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு? நான் என்ன கனவா கண்டேன்? இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இதில் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அவன் பண்ணது கரெக்ட்னா நான் பண்ணது கரெக்டு தான். அவன் பண்ண தப்புனா நான் பண்ணதும் தப்பு. என் ஃப்ரெண்ட் அடிப்பான் பார்த்துட்டு சும்மாவா இருக்க சொல்கிறேன்? அதான் ஒன்று வச்சேன். நானும் எவ்வளோ கெத்தா தெரியுமா பேசிட்டு வந்திருக்கேன். நான்லாம் அப்படிலாம் பேசுனதே கிடையாது. என்னென்னமோ டைலாக்லாம் விட்டுருக்கேன். இப்போ என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? உனக்கு இந்த வேலை கிடைச்சிரும். இந்த வேலை மூலியமா நீ ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆயிடுவ. என் வீட்லேயும் பேசி நம்ம லவ்க்கு ஓகே வாங்கிடலாம். அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலான்னு நினச்சேன். எல்லாம் போச்சு. இங்கே பார் கிருத்தி, எதுவுமே போல எல்லாமே நடக்கும். இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கா என்ன? 1000 கம்பெனி இருக்கு. அவ்வளோ பேர் வேலை தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரீயாக விடுறி. புரியுதுமா, ஆனால் சைடில் உனக்குன்னு ஒரு வேலையும் இருந்தா நல்லா தானேடா இருக்கும். கிருத்தி, நான் என்ன ட்ரை பண்ணாமையா இருக்கேன்? நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். கிடைக்கும், விடு, பார்த்துக்கலாம். சரி ஓகேம்மா, பார்த்துக்கலாம். சரி நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏய் இப்போ தானடி வந்த, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிற? ஒரு எமர்ஜென்சி ஒர்க், சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸில். நான் கிளம்புறேன். கிருத்தி இருடி. நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுமா. பாய். ஏய் நில்றி கிருத்தி. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? உனக்கு இந்த வேலை கிடைச்சிரும். இந்த வேலை மூலியமா நீ ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆயிடுவ. என் வீட்லேயும் பேசி நம்ம லவ்க்கு ஓகே வாங்கிடலாம். அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலான்னு நினச்சேன். என்னடா மச்சான், செலக்ட் ஆயிட்டியா? போடா. நான் இன்டர்வியூ போன இடத்துல இன்டர்வியூ எடுத்த மேனேஜர் யாருன்னு தெரியுமா? யாரு? கிரவுண்டில் சண்டே ஆச்சுன்னு சொன்னல, அவன் தான். டேய் என்னடா சொல்ற? அவனை பார்த்ததும் கிளம்பி வந்தலாம் தான் பார்த்தேன். அவன் என்னை கூப்பிட்டதே என்னை அசிங்கப்படுத்த தான்டா. கிரவுண்டில் இருந்த காண்டெல்லாம் அங்கே காமிச்சிட்டான். இதை அவகிட்ட சொன்னான்டா. அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே கிளம்பி போயிட்டா. நான் என்னடா பண்ணுறது? அவள் சொன்னார் தானே அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். நான் என்ன ட்ரை பண்ணாமையா இருக்கேன்? நானும் ட்ரை பண்ணி தானடா இருக்கேன்.
இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்ற? என்னால் கிரிக்கெட்டையும் விட முடியல, அவளையும் விட முடியலடா. நீ சொல்கிறதெல்லாம் புரியுது மச்சான். ஆனால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கிரிக்கெட்டுன்னு சுற்றிட்டு இருக்க போகிற? ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்காக எதனா வேலைக்கு போடா. டேய், அப்போ என்ன கிரிக்கெட்லாம் விட்டு வேற வேலைக்கு போக சொல்றியா? மச்சான், எனக்கு என் பேஷனும் முக்கியம் தான்டா. டேய், உன்னை கிரிக்கெட்டெல்லாம் விட சொல்ல, கிரிக்கெட்டை ட்ரை பண்ணிட்டு எதனா வேலைக்கு போகணுன்னு தான் சொல்கிறேன். டேய், நீயும் ஏன்டா அவள் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க? டேய், இது ஒன்றும் அட்வைஸ் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. உன்னை பார்த்துக்கிறதுக்காக இல்லை, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு தெரியும் அவள் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறான்னு. அதுக்காக தான் மச்சான் சொல்கிறேன். டேய், உனக்கு வாழும் கிரிக்கெட்டை முக்கியம் தானே? டேய், என்னடா பேசுகிற? ஏன் உனக்கு தெரியாதா? அப்புறம் என்னடா, கிரிக்கெட் கிட்டு வாங்கணும், கிரிக்கெட் கோச்சிங்லாம் போகணுன்னு சொன்னல, அதெல்லாம் வேலைக்கு போனால் மட்டும்தான் முடியும். மச்சான், உன்னை நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க. டேய், எல்லாம் புரியுதுடா. இப்போ நான் வேலைக்கு வரேன்னு சொன்னோன்னே எனக்கு வேலை தூக்கி கொடுத்துருவா போகிறான். அப்போ நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதுக்கு புரியா? ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் ஃபஸ்ட்டு போகிற வேலையே அதுதான். அப்படின்னு வேலைடா? ப்ரோ, என் ஃப்ரெண்டு சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவான். எதுக்குடா கூப்பிட்ட? சொன்னல சேது, இவன் தான். ஹாய் ப்ரோ. சொன்னாரு ப்ரோ, நீங்கள் சூப்பராக கிரிக்கெட் விளையாடுங்களாமே. விளையாடுவான் ப்ரோ. டேய், என்னடா வேலைக்காடா போற? பின்ன வேலைக்கு போகாம உன் கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்க சொல்றியா? மச்சான், வேலைக்கும் போயிட்டு கிரிக்கெட்டும் விளையாட்டு கிரிக்கெட்டில் பெரிய பிளேயரும் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக தேவையில்ல, அதான் மச்சான். டே டே டே, நான் உன்னை வேலைக்கா போறேன்னு தான் கேட்டேன். அதான் அவங்களே கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன். இல்லடா, என் ஆள் தான் ஏதாச்சும் சைடில் வேலையை பார்த்துட்டு அப்படியே கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னான். அதான் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக லாகின் பண்ணிட்டு எனக்கு மேட்ச் இருக்கப்போ லாக் அவுட் பண்ணிடுவேன்ல, அதான். டேய், நான் உங்கள் வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம் வேலைக்கு எதனா போடான்ட்டு. இப்போ ஆள் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ட்டு வேலைக்கு போகிறல. டேய், நானாச்சும் ஆள் வேலைக்கு போக சொன்னா தான் வேலைக்கு போகிறேன். சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் ஆள் சொன்னான்னு லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள எகிரி குச்சி என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? டேய் டேய் மச்சான் மச்சான், டேய் ஏன்டா இப்போ அதெல்லாம்? டேய் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணாரு? இருங்க ப்ரோ, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி, அடுத்த வாரம் ஐபிஎல் வருது. இந்த வருஷம் டிக்கெட் என்ன கதை? ப்ரோ ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் பெரிய கிரிக்கெட் பிளேயர்ல, இந்த வாட்டி மட்டும் டிக்கெட் எடுத்துக்கோங்க ப்ரோ. இந்த வருஷமும் கதை தான். போன வருஷமும் இதே இடத்துல இருந்து தான் பேசணும். நம்மளால போக முடியுதா என்ன? போக முடியல. அதே மாதிரி இந்த வருஷமும் இதே இடத்துல இருந்து பேசிட்டு பேசுறப்போ நமக்குலாம் ஜாலியா இருக்குல்ல. பேசிட்டு வீட்டுக்கு போய் டிவியில மேட்சை பார்ப்போம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். போடா. டிவிலாம் என்னால பார்க்க முடியாது. இந்த வருஷம் நாச்சு கண்டிப்பா நானு டிக்கெட்டை எடுத்தே ஆவண்டா. யாரு? நீயா? போன வருஷமும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு சேப்பாக்கு போனீங்க சார். என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணாருன்னு. ப்ரோ நீங்க கம்முனு இருங்க ப்ரோ. மச்சான் மச்சான் கம்முனுடா. மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா. வாயமுறா. இதே மாதிரி தான் ப்ரோ. முன்னாடி நாளே நான் நைட்டே சேப்பாக் ஸ்டேடியம் போயிடுறேன் மச்சான்னு சொன்னான். அவனும் கிளம்பி போயிட்டான். சரி கொஞ்சம் டயர்டா இருக்கேனே 10 தூங்கினான் ப்ரோ. மச்சான் அவ்வளவுதான். தூங்கிட்டாரா அப்ப? ஐயோ, அப்போ டிக்கெட் எடுக்கலையா? ஏன்னா அவன் ஏந்ததே மத்தியானம் ப்ரோ. எங்க இருந்து டிக்கெட் கிடைக்கும்? இவனுக்கு பின்னாடி அதவங்க டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ அந்த காசை என்னதான் பண்ணாரு? அத அவங்கிட்டே கேளுங்க. வேற என்ன ப்ரோ பண்றது? அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கிற காசுக்கு 3 பீரை வாங்கி போட்டு. ஏண்டா எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு போறான்னு ஆடு பார்த்துட்டு இருக்க. மச்சான் நல்லாதான் இருக்கா பாரு. நல்லாவா இருக்கா? நல்லாதான் இருக்கா இல்ல? சி மச்சான், எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு. என் ஆளை வேற பார்க்க போறேன். நான் வரேன். எதாவது ஆளை பார்க்க போறியா? டேய் வேலைக்கு போறேன்னு சொன்ன? ஆமாண்டா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி முகத்துல முடிச்சுட்டு போனோம்ல, அதான் என் ஆளை பார்க்க போறேன். எப்படி? வரேன் ப்ரோ. போ. என்ன ப்ரோ, அப்புறம் நீங்க என்னதான் பண்ண போறீங்க? ப்ரோ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். நீங்க எப்படியாவது போங்க. நம்ம பழப்பு இதான் போல. கடைசி வரைக்கும் கிரிக்கெட்டு கிரவுண்டு உள்ளே போவோம். பேக்ல இருக்க காசுல இருக்கு. ஏன்
இன்னைக்கும் சிக்கன் பக்கோடா சாப்பிடணுமா? கிருத்தி எப்படி கண்டுபிடிச்ச? நான் தான் மாறு விஷயத்துல இருந்தேனே. ஏண்டா கர்ச்சீஃப் கட்டினா மார்வேஷமா? ஆமா, இது என்னடா கெட்டப்பு? நியூ டீம்ல ஜாயின் பண்ணிருக்கியா? நியூ ஜெர்சியா? அதெல்லாம் இல்ல, நல்லா பார்த்து சொல்லு. அப்போ அதேதான், டெலிவரி வேலை ஜாயின் பண்ணிட்டேன். டெலிவரியா? ஆனா டெலிவரி பத்தி உனக்கு எதுனா தெரியுமா? டெலிவரி ஜாபை பத்தி என்ன தெரியுமா எனக்கா? டேய், ஏன்டா திடீர்னு டெலிவரி ஜாப்? இல்லடி, உனக்காக மட்டும்தான் நான் இந்த வேலைக்கே போறேன். அதுவும் இல்லாம ஐடி கம்பெனிலாம் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோயேன், அவங்க சொல்ற டைமிங் போகணும். இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது கொஞ்சம் கூட. இந்த வேலைன்னு வச்சுக்கோயேன், நான் எப்போ வேணா லாகின் பண்ணிப்பேன், எப்போ வேணா லாக் அவுட் பண்ணிப்பேன். இப்போ மேட்ச் இருந்துன்னு வச்சுக்கோயேன், நான் ஆஃப் பண்ணிட்டு மேட்ச்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். மேட்ச்ல சமயத்தில் டெலிவரி ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா டெலிவரி ஜாப்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அதெல்லாம் இல்லப்பா, விடு பார்த்துக்கலாம். ஏய், ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுடி. சரி, ஆல் தி பெஸ்ட். அப்போ நான் கிளம்புறேன், ஓகேவா? பார்த்து வீட்டுக்கு போ, பாய்.